எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். வேலையில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். வேலையில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். என் வீட்டில் ஆகாரம் குறையில்லையே. தேவைகள் ஒன்றுமே தடையில்லையே. என் வீட்டில் ஆகாரம் குறையில்லையே. தேவைகள் ஒன்றுமே தடையில்லையே. எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எனக்கு எதிராய் வரும் பகைவரெல்லாம் நிர்மூலமாய் போய்விடும் எந்தன் தேவனால். எனக்கு எதிராய் வரும் பகைவரெல்லாம் நிர்மூலமாய் போய்விடும் எந்தன் தேவனால். என் வேலன் ஆரோக்கியம் தெய்வதானமே. எந்தன் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். என் வேலன் ஆரோக்கியம் தெய்வதானமே. எந்தன் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும் எந்தன் சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும். வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும் எந்தன் சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும். எந்த நன்மைக்காய் செழி தூங்கிட செய்வார். என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். எந்த நன்மைக்காய் செழி தூங்கிட செய்வார். என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார். கொடுக்கவை செழி தூங்க செய்திடுவார். இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார். கொடுக்கவை செழி தூங்க செய்திடுவார். உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே. உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே.
உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். அல்லேலூயா. இந்த பாடல் சொல்லுது, எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். அந்த பக்தனுடைய நம்பிக்கை என்னன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற சூழ்நிலைகள் பொதுவாக மனிதனை என்ன செய்யன்னா, இனி அவ்வளவுதான், இதற்கு மேல வாழ்க்கையில நீ முன்னேற முடியாது, இதற்கு மேல இன்னொரு உயர்வு இருக்குன்னு நீ நினைச்சிடாத, எல்லாம் முடிஞ்சிடுச்சு, இப்படியே சொல்லி 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 நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற காரியங்களை எதிர்முனையாகவே காண்பித்து 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 சத்துரு ஒரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நம்பிக்கை இல்லாமல் செய்து விடுவான், விசுவாசிக்க முடியாமல் செய்து விடுவான். இந்த ரெண்டையும் அவன் செய்துட்டான்னா கடைசியில் அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யும், நிறைவேறும். அப்படிதான் நடக்கும். ஆனால் என் சூழ்நிலை எனக்கு முன்பாக எதிர்மாறாக இருந்தாலும், அது பலவிதமான ஏற்றத்தாழ்வுகள் உடையதாக, சாதகமற்ற பாதகமாகவே இருப்பதாக என் கண்கள் பார்க்கிற இடமெல்லாம் இருந்தாலும் நாம் சொல்லணும், நிச்சயம் என் வாழ்க்கையில் நான் உயர்வு அடைவேன். சூழ்நிலை பார்த்து பயந்து பேசக்கூடாது. மலை போல நிற்கிற பிரச்சனை எது, அதுக்கு முன்னாடி நாம் சொல்லணும், இந்த பிரச்சனையில் என் ஆண்டவர் என்னை வெட்கப்படுத்தவே மாட்டார், என்னை கைவிடவே மாட்டார், நான் அவரையே நம்பி இருக்கிறேன், நான் அவரையே விசுவாசிக்கிறேன் அப்படின்னு நம்முடைய வாயை திறந்து நாம் அறிக்கை செய்ய வேண்டும் என்பதுதான் பரலோகமே என்ன செய்கிறதுன்னா உற்று பார்க்குது. இந்த நேரத்தில் என்ன சொல்லுகிறோம், சூழ்நிலைகள் எல்லாம் தாறுமாறா இருக்கும் பொழுது என்ன பேசுகிறோம் என்பதை தான் பரலோகம் உற்று பார்க்குது. யோபுடைய வாழ்க்கையில் அதுதான் நடந்துச்சுங்க. தெய்வ பக்தி உள்ள மனுஷன் எல்லாம் ஒரே நாளில் வந்த புயலில் எல்லாம் இழந்து விட்டான். பிள்ளைகள் மரித்துட்டாங்க, இருந்த மிருக ஜீவன்கள் அழிக்கப்பட்டது, திரளான பணிவிடைக்காரர்கள் உதவி செய்ய இருந்தாங்க, எல்லாம் போயிட்டாங்க. சரீரத்தில் கொடிய வியாதி, பற்கள், மிகுந்த வேதனையின் உச்சத்தில் இருக்கிறார். இந்த நேரத்தில் யாரா இருந்தாலும் என்ன சொல்லுவோம் தெரியுமா, இதெல்லாம் என் வாழ்க்கையில் நான் அனுபவிச்சேங்க, இதெல்லாம் ஒரு காலத்தில் என் வாழ்க்கையில் இருந்துச்சுங்க, 1க்கு 2 வீடு எனக்கு இருந்துச்சு, தொழில் நன்றாக இருந்தது, என்னுடைய பிஸ்னஸ் எப்படியோ இருந்தது, ஆனால் இன்றைக்கு எல்லாம் போயிடுச்சுங்கன்னு நடந்து முடிந்ததையே பேசுவோம். ஆனால் யோபு பக்தன் என்ன செய்யறான் பாருங்க, எல்லாம் இழந்துட்டான், அது நடுவில் சொல்றான், எனக்கு மாறுதல் வரும், எனக்கு மாறுதல் வரும், எனக்கு மாறுதல் நிச்சயம் வரும், எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் என்ன செய்கிறேன், காத்திருக்கிறேன். அந்த அறிக்கை அவன் வாயில வந்துச்சு பாருங்க, விசுவாசத்தோட, நிச்சயம் இப்படியே நான் மறிக்க மாட்டேன், மாறுதல் வரும் அப்படின்னு அவன் வாயை திறந்து சொன்னான் பாருங்க. அங்கதான் பரலோகம் ஒரு முத்திரை இட்டது, இதை கர்த்தர் ரெட்டிப்பாய் அவன் வாழ்வில். அதனாலதான் ஜப வீட்டுக்குள்ள வந்துட்டீங்கன்னா வாயை திறந்து என்ன செய்யுங்க, பாடுங்கன்னு சொல்றது என்னன்னா அறிக்கை. வாயை திறந்து நாம் தான் என்ன செய்யணும், பாடலை ரசிக்க கூடாது,
வந்து பாடலை ரசிக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. சில பேர் ரசிக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா கை தட்ட மாட்டாங்க, பாடவும் மாட்டாங்க. அப்படியே அவங்க ரசிப்பாங்க. அந்த ரசனை எப்படி காண்பாங்கன்னா, அப்படியே உட்காந்துக்கிட்டு தலையை மாத்திரம் என்ன செய்வாங்க அப்படின்னுவாங்க. சில பேர் ரசனை எப்படி காட்டுவாங்கன்னா, சொல்லுங்க பார்க்கலாம், இப்படி. ஆனால் அப்படியெல்லாம் ரசிக்கிறதுக்கு, பாடல் ரசிக்கவோ அல்ல, நாம் அதை நம்முடைய வாழ்வில் நிஜமாக்குவதற்காக நம்ம அறிக்கை செய்யணும். அதனால தான் ஆண்டவர் சொன்னால், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு வாயை திறந்து. ஏன் எனக்கு இவ்வளோ தேவை இருக்குன்னு அவருக்கு தெரியாதா? அவர் கொடுத்தா என்ன? அப்படி இல்லை, உனக்கு என்ன தேவையோ நீ என்ன செய்யணும்? கேட்கணும். எதிர்மாறான சூழ்நிலை நடுவில் இருக்கும் பொழுது நீ அறிக்கை செய்யணும். அருமையான கர்த்தருடையவர்களே, தாவீதை பாருங்க, இஸ்ரவேல் தேசத்தை கொள்ளையாடணும், அழிக்கணும் என்று சத்துருவாங்கிய ஒரே ஒரு கோலியாத்து வந்திருந்தான். அந்த கோலியாத்து அரக்கனை பார்த்தாலே, பெலிஸ்திய சத்துருவை பார்த்தாலே, இன்றைக்கும் பாருங்க, இஸ்ரவேலுக்கும் பெலிஸ்தியர்களுக்கும் இன்றைக்கு என்ன நடக்குது? யுத்தம் நடந்து கொண்டே இருக்கிறது. இது இன்று மாத்திரம் இல்லை, அன்றைக்கும் வேதத்தில் அன்றைக்கும் அதே யுத்தம். பெரிய அரக்கனை கொண்டு வந்துட்டாங்க இஸ்ரவேல் தேசத்தில். அவனோடு கூட எதிர்த்து போராட ஒரு மனுஷன் கூட இல்லை, ஒரு யுத்த வீரன் கூட இல்லை. எல்லாம் அவனுடைய தோற்றத்தையும் அவனை பார்த்து பயந்து ஓடுனாங்க. ஆனால் ஒரே ஒரு தாவீது வந்தான். அவனுக்கு ஆண்டவர் மேலே அவ்வளவு பக்தி, வைராக்கியம். அவன் என்ன சொன்னான் தெரியுமா? நீங்கள் பார்த்து பயப்படுகிற இந்த பெலிஸ்தனை கண்டு நான் என்ன செய்ய மாட்டேன்? பயப்பட மாட்டேன். நான் ஆடுகளை மேய்க்கும் பொழுது ஒரு விசை சிங்கம் வந்தது, என்னுடைய ஆட்டு மந்தையிலிருந்து ஆட்டை எடுக்க. கரடி வந்தது, அந்த மந்தையில் இருக்கிற ஆட்டை எடுத்துக்கொண்டு போக. நான் அந்த சிங்கத்தையும் கரடி என்ன செய்தேன்? விரட்டி அடித்த என்று சொல்லிட்டு, அவைகளில் ஒருவனை போல தான் இவனும் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி, இன்றைக்கு கர்த்தர் இவனை என் கையில் என்ன செய்வார்? ஒப்பு கொடுப்பார். ஒப்பு கொடுத்த பிறகு சொல்லல, அவன் கெர்ச்சித்து கொண்டு இருக்கிறான். இவன் சொல்றான், இவனை, இந்த பிரச்சனைய இன்றைக்கு என் பாதத்திற்கு முன்னாடி கர்த்தர் என்ன செய்ய போகிறார்? அந்த வாயினால் அறிக்கை செய்தானோ இல்லையோ, அங்குதான் தேவனுடைய மகிமை விளங்கினது. அதனால தான் சொல்றேன், கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிறன்னா நம்முடைய வாயினால நம்ம என்ன செய்யணும்? அறிக்கை செய்யணும். என்ன சொல்லணும்? தேசத்தில் நான் ஆசீர்வாதமாக இருப்பேன். ஒருவேளை அடுத்த நாள் சாப்பிடுவதற்கு ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம். ஏற்கனவே பல மாதங்கள் வீட்டு வாடகை கட்ட முடியாத நிலையில நீங்க இருக்கலாம். சரியான வேலை தொழிலில் எதுவும் இல்லாம இருக்கலாம். நீங்க தேவ சமூகத்தில் என்ன சொல்றீங்களோ அதைத்தான் பரலோகம் பார்க்குது. அதைத்தான் ஆண்டவர் உங்களுக்கு செய்கிறவராய் நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். சொல்லணும், தேசத்தில் நான் ஆசீர்வாதமாய் இருப்பேன், வேளையில் நான் ஆசீர்வாதமாய் இருப்பேன் அப்படின்னு சொல்லி பாருங்க. உங்க வாயை திறந்து சொல்றத அப்படியே கர்த்தர் 100க்கு 100 நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும் என் சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும். இது ஒரு விசுவாச அறிக்கையின் வார்த்தைகள். எந்த நன்மைக்காய் செலி தோங்கிட செய்வார், என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். அல்லேலூயா. மீண்டும் இந்த சரணங்களை நான் பாடுகிற வேளையில் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற இருள், நம்முடைய வாழ்வில் தடையா இருந்த தகர்ப்பு சுவர்கள் தகர்க்கப்பட்டு நீங்க அறிக்கை செய்யும் பொழுதே அது அழிக்கப்படுகிறத உங்களுடைய கண்களில் நீங்க பார்ப்பீங்க. உங்களை விட்டு கடந்து போகிறத நீங்க பார்ப்பீங்க. அல்லேலூயா. தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேலையில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். சொல்லுவோம், தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன்,
வேலையில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். என் வீட்டில் ஆகாரம் குறைவில்லையே, தேவைகள் ஒன்றுமே தடையில்லையே. சொல்லுங்க, குறைவே இல்லை, தேவைகள் ஒன்றுமே தடையில்லையே. எந்த தேவனால், எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன், நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எனக்கு எதிராய் வரும் பகைவரெல்லாம் நிர்மூலமாய் போய்விடும் எந்தன் தேவனால். எனக்கு எதிராய் வரும் பகைவரெல்லாம் நிர்மூலமாய் போய்விடும் எந்தன் தேவனால். என் வேலன் ஆரோக்கியம் தெய்வகானமே, எந்தன் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். என் வேலன் ஆரோக்கியம் தெய்வதானமே, எந்தன் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். எந்த தேவனால், எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன், நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். நல்ல ஜோர கரங்களை தட்டி நல்ல வாயை திறந்து அறிக்கை செய்வோம். வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும் எந்தன் சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும். வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும் எந்தன் சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும். எந்த நன்மைக்காய் செழி தோங்கிட செய்வார், என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். எந்த நன்மைக்காய் செழி தோங்கிட செய்வார், என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். எந்த தேவனால், எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன், நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். நம்ம எல்லாரும் எழுந்து நின்று இருக்கிற இடத்துல எல்லாரும் எழுந்து நிற்போம். கரங்களை தட்டி இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார், கொடுக்கவை செழித்தோங்க செய்திடுவார். இனி என்று கடன் வாங்க விட மாட்டார், கொடுக்கவை செழித்தோங்க செய்திடுவார். உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே, உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே, உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். எந்த தேவனால், எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன், நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்த தேவனால், எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன், நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்த தேவனால், எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன், நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்த தேவனால், எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ள சொல்லுவோம். நிச்சயம், நிச்சயமே நிச்சயம். அறிக்கை செய்யுங்க. தெய்வமே, கைவிடாத தெய்வமே, உம்முடைய பிள்ளைகளுடைய வாயின் வார்த்தைகளை உறுதிப்படுத்துவீராக, உறுதிப்படுத்துவீராக, நிறைவேற்றுவீராக. ஓ மகிமை, 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 மகிமை. தெய்வமே, உம்முடைய மகிமை இறங்கட்டப்பா, உம்முடைய மகிமை இறங்கட்டும்.
தெய்வத்தின் மகிமை இறங்கட்டும். ஓ உரபலப சந்தரகபோரிபியானவா, பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்தரே. ஓ அல்லேலூயா. ஓ மக்கு மகிமை 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 மகிமை. தெய்வமே உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை கனம் பண்ணுகிறோம். ஓ ரியாகபோ சந்தலரதியானவா, எங்கள் தேவனுடைய செயல்களை நாங்கள் நினைத்திருக்கிறோம், அறிந்திருக்கிறோம். செயல்களில் நீர் ஆச்சரியமானவர், அற்புதங்களை செய்கிறதுல ஆச்சரியமானவர். ஓ நீர் நல்லவர், நீர் வல்லவர், போதுமானவர், புதுமையானவர். ஓ ரபௌ சந்தலபௌர்பியானவா, இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ராகமோ சந்தரதியான முருபியாலவா, எங்கள் தெய்வமே, ரட்சகா. ஓ ஜீவாதிபதியே, ஜீவனின் அதிபதியே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ நல்லவரே, வல்லவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா. அருமையான தெய்வ ஜனமே, இந்த காலங்களிலே தேவனுடைய வீட்டில் வந்திருக்கிற உங்களுக்குள்ள தெய்வ பக்தி உண்டு என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அந்த தெய்வ பக்தி இருந்ததுனால தான் நீங்க தேவனை தேடி வந்திருக்கிறீங்க. அந்த தெய்வ பக்தி உங்களுக்குள்ள இருந்ததுனால தான் இது ஒரு ராக்காலம் என்று பாராதபடி ஓடி வந்திருக்கிறீங்க. அந்த தெய்வ பக்தி உங்களுக்குள்ள இருந்ததுனால தான் இவ்வளோ மலைகள் பெய்து இவ்வளவோ பேர் வராம போனாலும் தேவ சமூகத்தில் நீங்க என்ன ஆனாலும் தேவனுடைய சமூகத்தில் போவேன் என்று சொல்லி நீங்க ஓடி வந்திருக்கிறீங்க. அருமையான கர்த்தருடையவர்களே, உங்க வாழ்க்கையில பாரம் சுமக்க முடியாம சோர்ந்து போன ஒரு நிலையில ஒருவேளை நீங்க வந்திருக்கலாம். என்னால என்ன முடியும், இதுக்கு மேல என்னால என்ன செய்ய முடியும், எல்லாமே கைவிட்டு போய்விட்டது என்கிற மனதோடு இந்த இடத்துல நீங்க வந்திருக்கலாம். நல்லவர்களைப் போலவே கூடவே இருந்து குழி பறித்து விட்டார்களே, நல்லவர்களை போல இருந்து நயவஞ்சனை செய்துட்டாங்களே, வாழ்க்கையில ஏமாற்றப்பட்டு விட்டேனே என்கிற ஒரு நிலையில நீ தேவ சமூகத்திற்குள்ள வந்திருக்கலாம். என் வேதனைய வாய் திறந்து எந்த மனுஷனிடத்துல என்னால சொல்ல முடியாது, என் வேதனையை யாரிடத்திலும் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலையில நான் இருக்கிறேன் என்பது போல நீ இருக்கலாம். உன்னை பார்த்து நான் சொல்றேன், உன் வாழ்வில
எவ்வளவு பாரங்கள் உன் மனதை அழுத்தினாலும் உன்னுடைய பாரங்களை சுமந்து கொள்ளுகிற உனக்கு ஒரு நல்ல ஆண்டவர் இருக்கிறார். உனக்கு ஒரு நல்ல தேவன் இருக்கிறார். உனக்கு ஒரு நல்ல ஆண்டவர் இருக்கிறார். அவர் உன்னை கைவிடவே மாட்டார். அவர் உன்னை கைவிடவே மாட்டார். அவர் உன்னை வெட்கப்படுத்தவே மாட்டார். நான் சொல்லுவேன், அவர் உன்னுடைய வாழ்வில் அற்புதங்களை செய்யணும்னு நினைச்சிட்டா அது ஒருவரால மாற்றவே முடியாது, தடுக்கவும் முடியாது. அவ்வளவு ஆச்சரியமான ஆண்டவர், அவ்வளவு அற்புதமான தேவன் அவர். அருமையான கர்த்தருடையவர்களே, உன்னுடைய வாழ்வின் எல்லா பக்கங்களிலும் அவர் உனக்கு ரொம்ப 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 நல்லவராகவே இருக்கிறார். நல்லவராகவே இருக்கிறார். நல்லவராகவே இருக்கிறார். நல்லவராகவே இருக்கிறார். நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார். நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார். இந்த நாளிலும் உன்னுடைய நம்பிக்கை விசுவாசத்தை மாத்திரம் இழந்து விடாத. ஹல்லேலூயா. அன்னை போல அணைத்ததை நான் சொல்லவா, தந்தை போல சுமந்ததை நான் சொல்லவா, அன்னை போல அணைத்ததை நான் சொல்லவா, தந்தை போல சுமந்ததை நான் சொல்லவா, அன்னை என்பதா தந்தை என்பதா, அன்னை என்பதா தந்தை என்பதா, சொந்தம் என்பதா சுமை தாங்கி என்பதா, சொந்தம் என்பதா சுமை தாங்கி என்பதா, எபனேசரே உம்மை எப்படி பாடுவே, யெகோவாயிரே உம்மை என்ன சொல்லுவே, எபனேசரே உம்மை எப்படி பாடுவே, யெகோவாயிரே உம்மை என்ன சொல்லுவே. கண்மணி போல் காத்ததை நான் சொல்லவா, கழுகு போல சுமந்ததை நான் சொல்லவா, கண்மணி போல் காத்ததை நான் சொல்லவா, கழுகு போல சுமந்ததை நான் சொல்லவா, நண்பன் என்பதா நல்உறவு என்பதா, நண்பன் என்பதா நல்உறவு என்பதா, சொந்தம் என்பதா சுமை தாங்கி என்பதா, சொந்தம் என்பதா சுமை தாங்கி என்பதா, எபனேசரே உம்மை எப்படி பாடுவே, யெகோவாயிரே உம்மை என்ன சொல்லுவே, எபனேசரே உம்மை எப்படி பாடுவே,
யெகோவாயிரே உமை என்ன சொல்லுவே. வியாதியிலே சுகம் தந்ததை நான் சொல்லவா, தனிமையிலே துணை நின்றதை நான் சொல்லவா. வியாதியிலே சுகம் தந்ததை நான் சொல்லவா, தனிமையிலே துணை நின்றதை நான் சொல்லவா. ஆறுதல் என்பதா தேறுதல் என்பதா, ஆறுதல் என்பதா தேறுதல் என்பதா, சொந்தம் என்பதா சுமை தாங்கி என்பதா, சொந்தம் என்பதாம் சுமை தாங்கி என்பதா. எபனேசரே உமை எப்படி பாடுவேன், யெகோவாயிரே உமை என்ன சொல்லுவேன். எபனேசரே உம்மை எப்படி பாடுவேன், யெகோவாயிரே உம்மை என்ன சொல்லுவேன். சிலுவை சுமந்தவர் நீர் அல்லவா, ரத்தம் சிந்தி மீட்டவரும் நீர் அல்லவா. பார சிலுவை சுமந்தவர் நீர் அல்லவா, ரத்தம் சிந்தி மீட்டவரும் நீர் அல்லவா. மீட்பர் அல்லவா மெய்ப்பர் அல்லவா, மீட்பர் அல்லவா நல் மெய்ப்பர் அல்லவா. சொந்தம் அல்லவா சுமை தாங்கி அல்லவா, சொந்தம் அல்லவா சுமை தாங்கி அல்லவா. எபனேசரே உம்மை எப்படி பாடுவேன், யெகோவாயிரே உம்மை என்ன சொல்லுவேன். எபனேசரே உம்மை எப்படி பாடுவேன், யெகோவாயிரே உம்மை என்ன சொல்லுவேன். நான் பாடினோம். தேவனுக்கு பல ஆயிரம் நாமங்கள் உண்டு, அவைகளில் ஒன்று அவர் எபனேசர். எபனேசர் என்றால் இதுவரையும் எனக்கு உதவினீர், இதுவரையும் எனக்கு உதவினீர். எபனேசர் என்றால் இதுவரையும் எனக்கு உதவி செய்தீர் என்கின்ற நாமம் உடையவர். இந்த பக்தன் சொல்றான், இதுவரை எனக்கு உதவினீங்கப்பா, உண்மையே நான் பாடுவேன் சொல்லிட்டு, கண்மணி போல என்னை காத்ததை நான் சொல்லவா, இதுவரையும் ஜீவனோடு இருப்பதே அவர் நம்மை காத்தபடியா. கழுகு போல சுமந்ததை நான் சொல்லவா. கழுகு என்ன செய்யுமா, தன்னுடைய கூட்டை கட்டும்படி நினைத்த போது பல இடங்களில் இருந்தெல்லாம் பலவிதமான மர துண்டுகள் குச்சிகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு ஒரு அழகான கூடு ஒன்றை கட்டும். அதன் பின்பாக அந்த கழுகு என்ன செய்யுமா, முட்டையிட்டு அவியம் இருந்து
தன்னை போல அழகான குஞ்சுகளை அது பொரிக்கும். இப்பொழுது அந்த கூட்டுக்குள்ள ஒரு அழகான குஞ்சுகள் உண்டு. இந்த தாய் கழுகு என்ன செய்யும்னா, போய் வேட்டையாடி இறைச்சிகளை தன்னுடைய வாய்களை கால்களில் கவிக்கொண்டு பிடித்து கொண்டு கொண்டு வந்து தன்னுடைய கூடுகளுக்குள் இருக்கிற தன்னுடைய குஞ்சுகளுக்கு ஆகாரத்தை கொடுக்குமா. வேலைக்கு இந்த ஆகாரம் கொடுக்கப்பட்ட உடனே அந்த குஞ்சுகள் நன்றாய் சாப்பிட்டு, ரோமம் இல்லாம இருந்த அந்த குஞ்சுகள் இப்பொழுது சரீரத்தில் அந்த ரோமங்கள் வளர ஆரம்பிக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாய் அந்த கூடுகளில் அது நன்றாய் வளர ஆரம்பிக்கிறது. ஒரு குறிப்பிட்ட வளர்ச்சி வந்த உடனே இந்த தாய் கழுகு என்ன செய்யுமா, எந்த கூட்டை தன்னுடைய முயற்சியினால் கட்டினதோ அதே கூட்டை தன்னுடைய வாய்களால் அது பிக்க ஆரம்பிக்கும். ஒவ்வொரு குச்சிகளை வாயிலிருந்து எடுத்து எடுத்து கீழே தூக்கி போடும். இப்பொழுது அந்த கூட்டுக்குள்ள இதுவரையும் சுகமாயிருந்த அந்த குஞ்சுகளுக்கு என்ன நடக்கிறதுன்னே புரிந்து கொள்ள முடியல. தாய்ப்பறவை என்ன செய்யுதுன்னு அதால விளங்கி கொள்ள முடியல. அந்த பறவைகளுக்கு என்னன்னா, இதுவரைக்கும் இந்த தாய் நமக்கு வேலைக்கு ஆகாரம் கொண்டு வந்து கொடுத்தது, நம்முடைய பசியை ஆற்றினது, நமக்கு இதுவரைக்கும் இந்த தாய் நமக்கு நல்ல உதவியா இருந்துச்சு. இப்போ இந்த கூடெல்லாம் களைத்து நம்ம பயமுறுத்துது, என்ன செய்யுதுன்னு புரியல. ஆனா அந்த குஞ்சுகளுக்கு தான் தாய் என்ன பண்ணுகிறது என்று புரியலே தவிர, அந்த தாய்க்கு நல்லா தெரியும் இந்த குஞ்சுகள் இங்கேயே இருந்து இருப்பது அல்ல, இது தன்னை போல என்ன செய்யணும், பறக்கணும் என்பதற்காக அந்த குஞ்சை தன்னுடைய செட்டையின் மேலே வைத்து உயரமான இடத்துல கொண்டு போய் அப்படியே விட்டுவிடும். அந்த குஞ்சு பறவை என்ன செய்யும், அப்படியே தனக்கு இருக்கிற அந்த சின்ன சிறகை வைத்து மேல இருந்து பூமியை நோக்கி கீழ் நோக்கி அடித்து கொண்டே வரும். அது என்ன நினைக்கும், ஐயோ முடிந்தது, அவ்வளவுதான், நம்முடைய தாய் பறவை எங்கேயோ போயிடுச்சு அப்படின்னு நினைச்சு பயத்துல செட்டைகளை அடிச்சுட்டே கீழே வரும். ஆனா ஒரு குறிப்பிட்ட தூரம் வந்த உடனே எங்கேயோ இருந்த தாய் பறவை, தன்னுடைய குஞ்சுகளை கவனமாய் பார்த்து கொண்டே இருந்த பறவை அது விரைவில் வந்து மீண்டுமாக அதை தன்னுடைய செட்டையில வைத்து மேலே கொண்டு போகும். அருமையான தெய்வச்சனமே, 5 அறிவு படைத்த ஒரு பறவைக்கே இவ்வளவு அக்கறை தம் பிள்ளைங்க மேல குஞ்சு மேல இருக்குன்னா, 6 அறிவை கொடுத்து உன்னையும் என்னையும் படைத்து நமக்கு தகப்பனா இருக்கிற நம்முடைய தெய்வத்திற்கு எவ்வளவு கரிசனை இருக்கும், உன்னை குறித்து எவ்வளவு கரிசனை இருக்கும், உன் குடும்பத்தை பற்றி எவ்வளவு கரிசனை இருக்கும், உன் பிள்ளைகளை பற்றி எவ்வளவு அக்கறை அவருக்கு இருக்கும். நான் சொல்லுவேன், ஒருவேளை நீ கீழே விழுகிறது போல தெரியலாம், ஒருவேளை முடிந்தது போல தெரியலாம், ஆனா உன்னை அழிய விடவே மாட்டா. ஒருவேளை உன் பார்வைக்கு தான் வசதியா இருந்த கூட்டுக்குள்ள வசதியா இருந்த என் வாழ்க்கை இப்படி கந்தல் கோலமாய் மாறிவிட்டது, எல்லா சௌகரியங்களிலும் இருந்து நான் வெளியில வந்துட்டேன்னு நீ நினைக்கலாம். ஆனா உண்மை அது இல்லை. உன்னை அடுத்த நிலைக்குள்ள கொண்டு போகத்தான் பக்தி உள்ள உன்னை
அடுத்த நிலைக்குள்ள கொண்டு போகத்தான் என் ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையில சில மாற்றங்களை ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது உன்னை விட்டு பறிக்கப்படுகிறதை கண்டு, உன்னை விட்டு வெளியே போகிறத கண்டு, நீ இழந்து போகிறத கண்டு, ஒன்றையும் கண்டு நீ கவலைப்படாத. இதைவிட மேன்மையான ஒன்றை உனக்காக தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஓ, அவைகளுக்கு நேராக தேவன் உன்னை நடத்துகிறவராயிருக்கிறார். அவைகளுக்கு நேராக தேவன் உன்னை நிறுத்துகிறவராயிருக்கிறார். உங்களால விசுவாசிக்க முடிகிறதா? அல்லேலூயா. எபனேசரே உம்மை எப்படி பாடுவே, யெகோவாயீரே உம்மை என்ன சொல்லுவே. எபனேசரே உம்மை எப்படி பாடுவே, யெகோவாயீரே உம்மை என்ன சொல்லுவே. எபனேசரே உம்மை எப்படி பாடுவே, யெகோவாயீரே உம்மை என்ன சொல்லுவே. அன்னை போல அணைத்ததை நான் சொல்லவா, தந்தை போல சுமந்ததை நான் சொல்லவா. அன்னை போல அணைத்ததை நான் சொல்லவா, தந்தை போல சுமந்ததை நான் சொல்லவா. அன்னை என்பதா தந்தை என்பதா, அன்னை என்பதா தந்தை என்பதா, சொந்தம் என்பதா சுமை தாங்கி என்பதா, சொந்தம் என்பதா சுமை தாங்கி என்பதா. எபனேசரே உம்மை எப்படி பாடுவே, யெகோவாயீரே உம்மை என்ன சொல்லுவே. கண்மணி போல் காத்ததை நான் சொல்லவா, கழுகு போல சுமந்ததை நான் சொல்லவா. கண்மணி போல் காத்ததை நான் சொல்லவா, கழுகு போல சுமந்ததை நான் சொல்லவா. நண்பன் என்பதா நல்வுறவு என்பதா, நண்பன் என்பதா நல்வுறவு என்பதா, சொந்தம் என்பதா சுமை தாங்கி என்பதா, சொந்தம் என்பதா சுமை தாங்கி என்பதா. எபனேசரே உம்மை எப்படி பாடுவே, யெகோவாயீரே உம்மை என்ன சொல்லுவே. வியாதியிலே சுகம் தந்ததை நான் சொல்லவா, தனிமையிலே துணை நின்றதை நான் சொல்லவா. வியாதியிலே சுகம் தந்ததை நான் சொல்லவா, தனிமையிலே துணை நின்றதை நான் சொல்லவா. ஆறுதல் என்பதா தேறுதல் என்பதா, ஆறுதல் என்பதா என்பதா, சொந்தம் என்பதா சுமை தாங்கி என்பதா, சொந்தம்
எல்லாம் சுமை தாங்கி என்பதார். எபனேசரே உமை எப்படி பாடுவேன், யெகோவாயிரே உமை என்ன சொல்லுவேன். சிலுவை சுமந்தவர் நீர் அல்லவா, ரத்தம் சிந்தி மீட்டவரும் நீர் அல்லவா. வார சிலுவை சுமந்தவர் நீர் அல்லவா, ரத்தம் சிந்தி மீட்டவரும் நீர் அல்லவா. மீட்பர் அல்லவா, நல்மெய்ப்பர் அல்லவா, மீட்பர் அல்லவா, நல்மெய்ப்பர் அல்லவா. சொந்தம் அல்லவா, சுமை தாங்கி அல்லவா, சொந்தம் அல்லவா, சுமை தாங்கி அல்லவா. எபனேசரே உமை எப்படி பாடுவேன், யெகோவாயிரே உமை என்ன சொல்லுவேன். எபனேசரே உமை எப்படி பாடுவேன், யெகோவாயிரே உமை என்ன சொல்லுவேன். இதுவரையும் உன்னை கைவிடாதவர் இனியும் கைவிட மாட்டார். இதுவரை உன்னை வெட்கப்படுத்தாதவர் இனியும் வெட்கப்பட விட மாட்டார். நம்ம எல்லா கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். நன்றி இயேசுவே, நன்றி 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 ராஜா, நன்றி.